ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு ரேஷன் கடை ரிசல்ட்டு பற்றி தாங்க ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த நாள் இன்னையிலேருந்து நமக்கு எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் வரும், எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டு பேக்கர் ஜாப்பாக இருக்கட்டும், சேல்ஸ்மேன் ஜாப்பாக இருக்கட்டும், நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். எப்போ ரிசல்ட் வரும் நம்மளும் நிறைய வீடியோ போட்டிருந்தோம் ரிசல்ட்டை பற்றி. இன்னும் வரைக்குமே ரிசல்ட் வரல. ஏன் ரிசல்ட் வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய மாவட்டங்களில் இன்னும் நமக்கு இன்டர்வியூ நடந்து முடிக்கலைங்க. அதனாலேயே எல்லா மாவட்டங்களுக்குமே ரிசல்ட் வர்றதுக்கு டிலே ஆகிட்டு இந்த ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆயிடுச்சு. நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னும் நமக்கு ரிசல்ட் வராமலே இருக்குது. ஆனால் அமைச்சர் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே வந்துடும், இந்த ஜனவரிலேயே வந்துடும் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கல் வரப்போகுது. பொங்கல்னால் லீவு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடுத்த வாரங்கள் பார்த்திங்கன்னா 6 நாள் தொடர்ந்து அடுத்த வாரம் ஃபுல்லாகவே நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ நடக்காத ஒரு சில மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே இன்டர்வியூ நடக்காது இருக்குது. அந்த மாவட்டங்களுக்குமே இன்னும் அதனால் மற்ற எல்லாருக்குமே டிலே ஆகிட்டே வருது. சில மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக்கர் ஜாப்புக்கு நிறைய மாவட்டங்களுக்கு நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த சேல்ஸ்மேன் பொறுத்தளவில் இன்டர்வியூ இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு நமக்கு நடக்காமலே இருக்குது. அது நடந்து முடிஞ்சால் தான் நமக்கு ரிசல்ட் ஒட்டுமொத்த 38 மாவட்டங்களுக்கும் சேர்த்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் காரணமாக இப்போ இந்த ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ நடக்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் இன்டர்வியூ நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இன்டர்வியூவே நமக்கு டிலே ஆகும்போது ரிசல்ட் டிலே ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா எழுதிட்டு வெயிட் பண்ணுங்க, அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிரமமாகவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்று முதல் இன்னைக்கு முதல் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரொம்ப நாள் ஆனவங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மாதம் அந்த மாதிரி ஆனவங்க நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே முடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே செலக்ட் ஆனவங்களுக்கு இன்று முதல் எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வரும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60-70% செலெக்ஷன் லிஸ்ட் முடிஞ்சிச்சு. நிறைய மாவட்டங்களுக்கு முடிஞ்சிச்சு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி, மதுரை மாவட்டம், இந்த மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 மாவட்டங்களுக்கு மேலே பேக்கர் ஜாப்புக்கும் சேல்ஸ்மேன் ஜாப்புக்கும் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. இன்னும் 1 ஆர் 2, 3 மாவட்டங்கள் மட்டும்தான் முடியாமல் இருக்குது. அதாவது சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் திருத்தணி, இந்த மாதிரி சில மாவட்டங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் முடியாமல் இருக்குது. அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த வாரங்களில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பொங்கலுக்குள்ளே இன்டர்வியூ கண்டிப்பாக வச்சுருவாங்க. அவங்களுக்கு தான் டிலே. அதனால் ஆல்ரெடி முடித்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடித்த மாவட்டங்களுக்கு டிலே ஆகாத ரிசல்ட்டு இன்று முதல் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மெயில் இன்னும் 1-2 நாட்களில் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. என்ன மாதிரி வரும் அப்படின்னா, நியூ ஆர் செலக்டட்னு சொல்லி உங்களுடைய மார்க்கு ப்ளஸ் உங்களோட நேமு, ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயிலுக்கு அப்புறமா நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போகணுமோ அதை எடுத்துகிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் வருவீங்க அப்படின்றதையும் நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூ ப்ளஸ் உங்களோட மார்க்கை சேர்த்து நீங்கள் ஒரு 80%, 100க்கு ஒரு 80% நீங்கள் எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக நீங்கள்
நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே முடிச்சுருவாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலில் வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது. நிறைய ரேஷன் கடைகளில் வந்து வேக்கன்சிஸ் காலியாக இருக்குது. ஆள் பற்றாக்குறையின் காரணமாக வந்து நம்மளை பொங்கலுக்குள்ளேயே வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணி நமக்கு ஜாப்புக்கு போகிற அளவுக்கு நமக்கு கொடுத்துடுவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழக அரசு பொங்கல் பரிசு வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. எல்லா ரேஷன் கடையிலையுமே வந்து பொங்கல் பரிசு அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கர் ஜாப்பாக இருக்கட்டும், சேல்ஸ்மேன் ஜாப்பாக இருக்கட்டும், நிறைய ரேஷன் கடைகளில் வந்து பற்றாக்குறை காரணமாக வந்து சீக்கிரமே அதை வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க. அதுக்காகவே நம்மளை வந்து செலக்ட் பண்ணி சீக்கிரமே வந்து நமக்கு ஜாப் கொடுக்கறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாரத்துக்குள்ளே நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்றத வந்து நமக்கு மெயில் ஆர் எஸ்எம்எஸ் இன்னும் 1-2 நாட்களில் வந்து வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மெயில் ஆர் எஸ்எம்எஸ் வந்து வரும். ஒரு சில மாவட்டங்கள் நடந்து முடியாத மாவட்டங்கள், ஒருவேளை வந்து பேக்கர் ஜாப்க்கு வந்து இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருக்கலாம், சேல்ஸ்மேன் ஜாபுக்கு முடியாமல் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு வராது, கொஞ்ச நாள் ஆகும். இதே வந்து உங்களுக்கு சேல்ஸ்மேன் ஜாப் வந்து இன்டர்வியூ வந்து முடிச்சிட்டாங்க, ஆனால் பேக்கருக்கு முடிக்கலை, இப்போ தான் ஒரு போன வாரம் தான் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிலே ஆகுங்க. கண்டிப்பாக வந்து லேட்டாக தான், ஆஃப்டர் பொங்கல் தான் வந்து ரிசல்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.